வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான ஆனா பலருக்கும் சரியா புரியாத ஒரு விஷயத்த பத்தி ஆழமா அலச போறோம். அதுதான் திக்குவாய் அல்லது திக்கி பேசுதல். இது எப்படி உருவாகுது? இதுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கிற ஆச்சரியமான உண்மைகள் என்ன? குறிப்பா நம்ம ஆழ்மனதை எப்படி மாற்றி அமைச்சு இதிலிருந்து முழுமையா வெளியே வரலான்னு இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம். தயாரா இருக்கீங்களா? சரி, நேரடியா விஷயத்துக்கு வருவோம். திக்குவாய் அப்படிங்கிறது வெறும் வாய் அல்லது குரல் நாண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மட்டுமே இல்லைன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆமாங்க. இது ஒரு உடல் ரீதியான பிரச்சனைங்கிறத விட ரொம்ப ஆழமான ஒரு உளவியல் பிரச்சனை. இந்த ஒரு புரிதல் இந்த பிரச்சனையே நாம பாக்குற பார்வையை முழுமையா மாத்திடும். இந்த நம்பரை பாருங்க. 20ல 1. அதாவது குழந்தைக பேச கத்துக்கிற ஆரம்ப கட்டத்துல சுமார் 20ல ஒரு குழந்தைக்கு இந்த திக்குவாய் பிரச்சனை வரலான்னு ஆய்வுகள் சொல்லுது. குழந்தைங்க மொழிய கத்துக்கும் போது இது ரொம்பவும் சாதாரணமா நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தாங்க. ஆனா நிறைய குழந்தைங்க வளர வளர இந்த தடைய தானாவே தாண்டி வந்துடுவாங்க. இருந்தாலும் 100ல ஒரு பெரியவருக்கு இந்த பிரச்சனை தொடர்ந்துகிட்டே இருக்கு. யோசிச்சு பாருங்க, குழந்தை பருவத்துல ஆரம்பிச்ச அந்த போராட்டத்தை அவங்க பெரியவங்களான பிறகும் சுமந்துகிட்டே இருக்காங்க. இன்னைக்கு நாம இந்த 5 விஷயங்களை பத்தி தான் பார்க்க போறோம். திக்குவாய் பனிப்பாறை, தடையின் வேர்கள், ஆழ்மனதை மாற்றி அமைக்கிறது, 6 ஹிப்னாட்டிக் நுட்பங்கள், அப்புறம் சரளமா பேசுறதுக்கான பாதை. இதோட காரணங்களை மட்டும் இல்லாம இதிலிருந்து வெளியே வரதுக்கான ரொம்ப பிராக்டிக்கலான மருத்துவ தீர்வுகளையும் நாம பார்க்க போறோம். முதல்ல இந்த திக்குவாய் பனிப்பாறை அப்படின்னா என்னன்னு பாப்போம். அடிப்படையா திக்குவாயில 2 வகை இருக்கு. ஒன்னு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி குழந்தைங்க பேச கத்துக்கும்போது இயல்பா வர்ற ஆரம்ப கால திக்குவாய். இன்னொன்னு ரொம்ப ரேர். அது என்னன்னா தலையில அடிபடுறது, ஸ்ட்ரோக் அல்லது ஏதாவது பெரிய அதிர்ச்சி காரணமா பெரியவங்களுக்கு திடீர்னு வர திக்குவாய். இந்த அடிப்படை வித்தியாசம் நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இதுல ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் உள்ளுக்குள் மறைக்கப்பட்ட திக்குவாய் அல்லது இன்டீரியரைஸ்ட் ஸ்டாமரிங். இவங்க வெளியில பார்க்க ரொம்ப சரளமா பேசுற மாதிரி தெரிவாங்க. ஆனா திக்கு வந்துடும்ங்கிற பயத்துல நிறைய வார்த்தைகளையும் புது ஆட்களை சந்திக்கிறதையும் தவிர்த்துக்கிட்டே இருப்பாங்க. வெளிய யாருக்கும் தெரியாத ஒரு பெரிய யுத்தம் அவங்களுக்குள்ள நடந்துட்டு இருக்கும். இததான் நாம ஒரு பனிப்பாறைக்கு ஒப்பிடுறோம். கடல்ல மிதக்கிற பனிப்பாறையோட ஒரு சின்ன உச்சி மட்டும்தானே நமக்கு வெளியே தெரியும். அது போறதான் பேசுறப்ப வார்த்தைகள் தடையாடுறதும் ஓ ஓ ஓலகம் அப்படின்னு ஒரே சத்தத்தை திரும்ப திரும்ப சொல்றதும் நாம காதால கேக்குற வெளியே தெரியற அந்த சின்ன உச்சி மட்டும்தான். ஆனா அந்த பனிப்பாறைக்கு கீழே, அதாவது தண்ணிக்கு அடியில மறைஞ்சிருக்கிறது எவ்வளோ பெரிய பாரம் தெரியுமா? பயம், குற்ற உணர்வு, அவமானம், அப்புறம் பேசுறதுக்கு முன்னாடியே மனசுக்குள்ளேயே பல தடவை ஒத்திக பாக்குற அந்த மனச்சோர்வு. இது ஒருத்தரை எவ்வளோ தூரம் தனிமைப்படுத்தும், அவங்க உணர்ச்சிகளை எவ்வளோ பாதிக்கும்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. உண்மையில இங்க ஒரு மோசமான சுழற்சி நடந்துகிட்டு இருக்கு. எப்படின்னா, முதல்ல திக்குவாய் மன அழுத்தத்தை உருவாக்குது. அந்த அழுத்தம் நாளாக நாளாக ஒரு பெரிய பதற்றமா மாறுது. கடைசில அந்த பதற்றமே திரும்பவும் பேச்ச தடை செஞ்சு திக்குவாய அதிகமாக்குது. ஐயோ திக்கிடுவோமோ அப்படிங்கிற அந்த பயமே திக்குவாய் உருவாக்குது. அதுதாங்க இங்க பிரச்சனையே. சரி, இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இந்த தடையின் வேர்கள் எங்க இருக்குன்னு இப்போ பாப்போம். பெரும்பாலும் இதோட ஆணி வேர் குழந்தை பருவத்துல தான் இருக்கு. ஒரு குழந்தை கேலி செய்யப்படும் போதோ அல்லது ஒதுக்கப்படும் போதோ அவங்க மனசுல ஒரு பெரிய பதற்றம் உருவாகுது. நிபுணர்கள் இத ஒரு வாய்மொழி பீதி தாக்குதல், அதாவது வெர்பல் பேனிக் அட்டாக்னு சொல்றாங்க. வார்த்தைகள் வெளியே வர துடிக்கும்போது ஏற்படுற ஒரு வகையான மூச்சு திணறல் இது. இந்த மாதிரி சிக்கிக்கிட்ட ஆழ் மனது எப்படி மறுபடியும் மாற்றி அமைக்கிறதுன்னு இப்ப பார்க்கலாம். நான் இப்போ சொல்ற இந்த வார்த்தைகளை கொஞ்சம் ஆழமாக கவனிங்க. வார்த்தைகளை அடக்கி வைக்கிற தேவைய நீங்க இப்ப கைவிடுறீங்க. உங்க வார்த்தைகள் எந்த தடையும் இல்லாம ரொம்ப இயல்பா உங்க வாயிலிருந்து வெளிவர தொடங்கும். இது ஏதோ நான் சும்மா சொல்ற வார்த்தை இல்லைங்க. மனசை அமைதிப்படுத்தி பழைய பயங்களை அழிக்கிற உண்மையான ஒரு மருத்துவ ஹிப்னாசிஸ் வாக்கியம் இது. இங்க ஒரு முரண்பாட்டு பாருங்க, இது கண்டிப்பா உங்களை ஆச்சரியப்படுத்தும். நான் திக்காம பேசணும் அப்படின்னு நம்ம விழிப்பு நிலையில ரொம்ப தீவிரமா முயற்சி பண்ணும்போதுதான் மூச்சு திணறி பிரச்சனை அதிகமாகுது. ஆனா அத பத்தி கவலைப்படாம நம்ம ஆழ் மனசுகிட்ட அந்த பொறுப்பை விட்டா அது நம்ம எண்ணங்களை ரொம்ப சரியா வார்த்தைகளா மாத்திடும். ஏன்னா நம்ம ஆழ் மனசுக்கு இப்படி பேசணும்னு இயல்பாவே ரொம்ப நல்லா தெரியும். இப்போ நம்ம ஆழ் மனசுக்குள்ள போறதுக்கான 6 சக்தி வாய்ந்த ஹிப்னாட்டிக் நுட்பங்களை பத்தி பார்ப்போம். ஹிப்னோதெரபிஸ்ட் யூஸ் பண்ற அந்த 6 டூல்ஸ் இதுதான். பின்னோக்கி செல்றது, மனத மாற்றும் மொழி, காட்சிப்படுத்துதல், ஹிப்னாட்டிக் தூண்டுதல்கள், கனவு காணும் கரம், அப்புறம் ஹிப்னாசிஸ்க்கு பிந்தைய பரிந்துரை. இதுல ஒண்ணு ரிக்ரெஷன், அதாவது பின்னோக்கி செல்றது. ஒரு பெரியவர் தம் மனசளவுல குழந்தை பருவத்துக்கே திரும்பி போய் அங்க காயப்பட்டிருக்கிற அந்த சின்ன குழந்தைய
காப்பாத்துற ஒரு அற்புதமான முறை இது. இனிமே இந்த பழைய பயம் தேவையில்ல, நீ ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு ஆழ்மனசுக்கு புரிய வைக்கிற சூப்பரான டெக்னிக். அடுத்ததா மனதை மாற்றும் மொழி. நம்ம விழுப்பு மனம் எப்பவுமே சில தற்காப்பு சுவர்களை வச்சிருக்கோம் இல்லையா? அதையெல்லாம் உடைக்கிறதுக்காக ரொம்ப கவனமா சில கேள்விகளை கேட்டு விழுப்பு மனச குழப்பி திக்குவாயிலிருந்து கவனத்தை முழுமையா திசை திருப்பும் ஒரு சுவாரஸ்யமான ட்ரிக் இது. அப்புறம் கனவு காணும் கரம். இது ரொம்ப ஃபேசினேட்டிங்கா இருக்கும் கேளுங்க. ஆழ்மன நிலையில இருக்கும்போது நம்ம கை தானாவே மேல உயர்ற மாதிரி ஒரு தன்னிச்சையான உடல் அசைவை உருவாக்குவாங்க. அந்த அசைவோட சரளமா பேசுறதையும் தன்னம்பிக்கையையும் லிங்க் பண்ணிடுவாங்க. அதாவது ஒரு பிசிக்கலான அசைவு மூலமா நம்ம ஆழ்மனசுக்கு பாடம் கத்துக் கொடுக்கிற ஒரு வியக்கத்தக்க முறை இது. கடைசியா நாம பார்க்க போறது சரளமாக பேசுவதற்கான பாதை. இந்த ஹிப்னோதெரப்பி எல்லாம் ஏதோ மேஜிக் இல்லைங்க, இது ஒரு சயின்டிஃபிக் டூல். குணப்படுத்தவே முடியாதுன்னு சொல்லப்பட்ட பல பேருக்கு கூட இந்த தெரப்பி 70% சக்சஸ் ஆயிருக்கு. நம்ம மனசோட சக்தி எவ்ளோ பெருசு, அதனால என்னவெல்லாம் சாதிக்க முடியுங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். இதனால நாம புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இதுதான். எந்த ஒரு குழந்தையும் பிறக்கும்போதே திக்குவாயோட பிறக்கிறது இல்ல. இது வளரும்போது சூழ்நிலையால கத்துக்கிட்ட ஒரு பழக்கம் மட்டும்தான். அப்படி கத்துக்கிட்ட ஒரு விஷயத்த நம்ம நிச்சயமா மாத்தி எழுதவும் முடியும். அந்த பழைய தடைகளை சுக்குநூறா உடைக்க முடியும். இறுதியா நம்ம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்கு. திக்குவாய்ங்கிறது வெளித்தெரியற ஒரு சின்ன உதாரணம் மட்டும்தாங்க. உங்களோட உண்மையான திறமையையும் நிஜமான சுபாவத்தையும் வெளிக்காட்ட விடாம உங்களுக்குள்ள இருக்கிற எந்த ஆழ்மன பயங்கள் உங்களை தடுத்துக்கிட்டு இருக்கு? உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பனிப்பாறை என்ன? அதை கண்டுபிடிங்க. இன்னைக்கே அதிலிருந்து வெளியே வர ஆரம்பிங்க. இந்த அலசல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். உங்களை சீக்கிரமே இன்னொரு சூப்பரான டாபிக்கோட சந்திக்கிறேன்.